கிறிஸ்துவுக்குள் அருமையாக கூட்டி சேர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலே உங்களோடு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட தியானித்ததற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு தெய்வீக நட்புகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில நிறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கின்றன, நிறைய கேரக்டர்கள் வந்திருக்கின்றன, நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் பிரபலமானவங்களும் இருக்கிறார்கள். அதாவது மோசே, ஏசையா, ஆபிரகாம், எலியா, எசேக்கியேல், எரேமியா, இவரும் இப்படி நிறைய பேர் பிரபலமானவங்கள் இருக்கிறார்கள். பிரபலம் இல்லாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பிரபலமானவர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கமானால் அவர்களுடைய விசுவாசத்துடன் கூடிய அந்த வாழ்க்கையின் பலனானது நம்மளுடைய உண்மையான மாதிரியாக நம்மளுக்கு இன்றளவும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவியமாக இருக்கிறது. பிரபலமானவர்களுடைய அந்த விசுவாசத்துடன் கூடிய வாழ்க்கையின் பலன் இன்னைக்கும் அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டும் அவர்களுக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை உட்படுத்தி கொண்டு நாம் அவர்களுடைய கேரக்டரை நாம் பின்பற்றுவர்களாக கூட இருக்கின்றோம். இப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில கூட சில வேடிக்கையான சில கதாபாத்திரங்களும் அங்கங்கே வந்து கொண்டு போய் இருக்கிறது. அப்படி அந்த மாதிரி சில நேரங்களில் சில இடத்திலே மட்டும் வரக்கூடிய கேரக்டர்கள் எப்படி என்றால் அதிலிருந்து கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்துக்கு பயன்படுமான நிறைய கருத்துக்கள் அதிலிருந்து எடுத்துக்கொள்வதாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த இடத்திலே அம்மியலின் குமாரனாகிய மாகீர் என்பவர் ஒரு இடையில ஒரு இடத்துல வருகிறார். அதாவது அம்மியலின் குமாரனாகிய மாகீர். இந்த மாகீர் பைபிளில பார்த்தோம்னா ரெண்டு இடத்துலதான் வர்றார். ஆனா அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய செயலும் அதனுடைய பண்புகளும் பார்க்குமானால் இன்றைய நட்புக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறதாக பார்க்கின்றோம். அதாவது 2 இடத்துலன்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4:5 இருக்குது. 4:5 படிங்க. 2 சாமுவேல். அவர் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவர் லோதபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறார் என்றார். அடுத்தது பார்த்தோம்னா 17:27 தான் வர்றார். இந்த 2 இடத்துலதான் அவர் வர்றார். இந்த 2 தருணங்களிலும் இவர் சகோதர சிநேகிதத்துக்காக ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறதாக பார்க்கின்றோம். இந்த மாகீர் என்பவர் ஒரு உயர் குலத்தில் சேர்ந்த சார்ந்து வரக்கூடிய ஒருத்தர். அதாவது 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம்னால் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது. எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாலிடத்தில் சிமியா, சோபார், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா. போதும். இப்ப இந்த 1 நாளாகமம் 3:5 பார்க்கும்போது அவர் தாவீதுக்கு பிறந்தவர் அம்மியலின் குமாரத்தாகிய பத்சபால் இடத்துலன்னு வரப்ப அப்ப அந்த அம்மியலுங்கிறது யாருன்னா இந்த மாகீரோட அப்பா. இதே இந்த நேம் பாருங்க, 2 சாமுவேல் 11:3 இவருடைய தகப்பன் எலியாம் என்ற பெயரினாலும் அழைக்கப்படுவதாக பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாமின் குமாரத்தியும் எத்தியனான உரியாவின் மனைவி. இவருடைய தகப்பன் எலியாம் என்ற பெயரினாலும் அழைக்கப்படுவதன் மூலம் மாகீரின் தகப்பன் அந்த ராஜாவாகிய தாவீதுக்கு ஒரு பராக்கிரமசாலியின் பட்டியலிலே இவரும் ஒருத்தராக இருந்தார். அதாவது மாகீம் அந்த பராக்கிரமசாலியின் பட்டியலில் இவரும் ஒருத்தர் இருந்தார். அதாவது தாவீது ராஜாவுக்கு எப்படின்னா படைத்தளபதி எப்படின்னா மெய்காப்பாளர் நம்பக்கூடிய இடத்துல ஒரு 3 சேனாதிபதிகள் இருப்பாங்க. அவருக்கு ஒரு தலைமை இருக்கும். அவருக்கு கீழே ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவருக்கு கீழே ஒரு செட்டு இருக்கும்.
பராக்கிரமசாலின்னு இந்த மாதிரி அவர் வந்து இந்த பராக்கிரமசாலிகளை வந்து அவர் அப்படி ஒரு தரம் பிரிச்சு அந்த படைகளை வைத்திருப்பார். இந்த ஒரு படைப்பிரிவுல ஒரு பராக்கிரமசாலிகளின் படைப்பிரிவுல இந்த அமீரோட அம்மியலின் அம்மியல் மாகீரோட அப்பாவும் அதுல ஒரு அர்த்தரா இருக்கிறதாக பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34 படிங்க. 2 சாமுவேல். மாகாத்தியனின் குமாரனாகிய அகசாயின் மகன் எலிபேலேத்து, கீலோனியனாகிய அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் இந்த என்பவர். அகித்தோப்பேலின் குமாரன் எலியாம் இவர் யாருன்னா அந்த பத்சபாலுடைய அப்பா, அதாவது அந்த மாகீரோட அப்பா. அந்த அப்பா மாகீருங்கிறது பத்சபாலுடைய சகோதரனாக வருகிறதாக அங்க பார்க்கின்றோம். அடுத்து அதே படையில அந்த படைப்பிரிவிலேயே தான் அதிலேயே 39 படிங்க. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். அந்த படைப்பிரிவு சொன்னல, அந்த சேனாதிபதி அந்த மூணு பேர் மெய்காப்பாளர்கள், அதுக்கப்புறம் 30, அப்புறம் 37, இந்த மாதிரி ஸ்டெப்பில் இந்த ஒரு படைப்பிரிவுல ஒரு பராக்கிரமசாலியின் படைப்பிரிவுல அந்த பத்சபாலுடைய அப்பாவும் அங்க இருக்கிறாரு. அங்க அதே படைப்பிரிவுல உரியாவும் இருக்கிறதாக அங்க பார்க்கின்றோம். இந்த அகித்தோப்பேலுங்கிறத பார்த்தோம்னா இந்த அகித்தோப்பேலை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இவர் யாருன்னு தெரியும். இவர் யாருன்னு சொல்ல போனா இவர் தாவீதுகளுடைய பெரிய மாபெரும் ஒரு ஆலோசகராக இருந்தார். இவர் சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து அப்படியே கேட்குமா, அப்படியே ஃபெயிலியர் ஆகாதான், அது திரும்ப வெறுமனையாவே திரும்பி வராதான். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை அவர் அங்க கொடுப்பதாக அங்க பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றப்ப அவர் என்ன சொல்றாரு? அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை கடவுளுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. 3 பேத்துக்கும் அப்படியே இருந்துச்சாம். அது அகித்தோப்பேலுக்கும் இருந்துச்சு, தாவீதுக்கும் இருந்துச்சு, அவருடைய பையன் அப்சலோமுக்கும் இருந்ததாக பார்க்கின்றோம். இப்ப நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். இப்ப அகித்தோப்பேலுக்கும் அந்த இது அவ்வளவு தூரம் அவருக்கு இருந்ததாக அங்க பார்க்கின்றோம். இத்தகைய இந்த நமக்கு கேரக்டர் வந்து இப்போதைக்கு மாகீர் தான். இந்த இப்படிப்பட்ட உயர் அந்த பதவி அதிகார வட்டாரத்துல இந்த மாகீர் வந்து பழகி கொண்டு இருக்கிறார். அதுக்காக தான் இவ்வளத்தையும் சொல்றேன், அந்த அகித்தோப்பேல் எல்லாத்தையும் சொல்றது. அப்ப அதிகார வட்டாரத்துல மாகீர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளா நம்பகத்தன்மையான இடத்துல நம்பகத்தன்மையா உள்ளவராகவே அங்க இருந்ததாக அங்க பார்க்கின்றோம். சரி, இப்ப இவன் இந்த சூழ்நிலையில ஒரு கட்டத்துல இந்த சூழ்நிலையில அவர் என்ன செய்யறாரு பாருங்க. தாவீது மற்றும் பத்சபாலின் உறவு, அவங்க தாவீது மற்றும் பத்சபாலோட உறவு எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. அப்புறம் உரியாவுடைய திட்டமிட்ட இறப்பு, அந்த கதையும் உங்களுக்கு தெரியும். அந்த இது எப்படி நடக்குதுன்னு தெரியும். அப்ப அந்த 2 கேரக்டர் இந்த சமயத்துல இந்த அகித்தோப்பேல் என்ன பண்றாரு? அவர் வந்து அப்சலமோட சேர்றாரு. அப்சலம் இந்த பிரச்சனைக்காக அப்சலமோட சேர்றாரு. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கவனம் செலுத்திக்குங்க. ஏன்னா கொஞ்சம் வரப்போட்டு இறங்குனீங்கன்னா 2 பேருமே வலிக்கிட்டோம். சொல்றவங்களுக்கும் புரியாது, கேட்கறவங்களுக்கும் புரியாது. இப்ப என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாகீரோடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு சொல்றேன் நான். ஒரு சமயம் வந்து அவர் வந்து தாவீதோடைய பத்சபாலோட பிரச்சனையில கொஞ்சம் கசப்போட இருக்கிறார். இன்னொன்னு வந்து உரியாவுடைய இறப்பு, திட்டமிட்ட இறப்பு, நேச்சுரலா இறக்குறது வேற, திட்டமிட்டு இறக்குற இறப்பு வேற, அந்த கசப்பு. இதுல வேற தனக்கு பிரியமான தாத்தா அகித்தோப்பேல் வந்து தாவீதுக்கு எதிரா யார்கிட்ட போயிடுறாரு சொல்லுங்க? அப்சலோம்கிட்ட போயிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில, இக்கட்டமான சூழ்நிலையில கூட அந்த பழகின பாசத்துல அந்த இவரு வந்து ஒரு ஸ்டெடியா அமைதியா மாகீர் போறதாக அங்க பார்க்கின்றோம். மாகீர் பெருந்தன்மையுடன் இருந்து 2 தருணங்களிலே அந்த தாவீது குடும்பத்துக்கு அங்க உதவக்கூடியவராக அங்க இருக்கின்ற அந்த பழியெல்லாம் மனசுல பழி வாங்குற எண்ணத்தை மனசுல வச்சுக்காம 2 காரியங்களில வந்து அவர் வந்து அந்த உணர்றத அது உதவக்கூடியவராக அங்க இருக்கிறதாக அங்க பார்க்கின்றோம். சில வருடங்களுக்கு பின்பு, சில வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம், ஏன்னா அந்த கதையெல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சே வரும் அந்த ஹிஸ்டரி உங்களுக்கு. சில வருடங்களுக்கு பின்பு சவுல் ராஜா
அந்த படையில வந்து தாவீதை கொல்லணுங்கிறதுக்காக தன்னுடைய ராஜ்யத்துக்கு எதிர்த்தா வராருன்னு கொல்லணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற போது ஒரு கட்டத்துல சவுல் இறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப சவுல் இறந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா யாரு வரா? தாவீது வந்து ராஜ்யபாரத்துக்கு வரார், தேசத்துக்கு அதிபதியா வராரு இல்லையா? அப்ப அவன் வந்த உடனே எல்லா கோத்திரங்களும் அவரை ஏத்துக்கிட்டானா? அது கிடையாது. அந்த யூதா பென்யமின் கோத்திரம் மட்டும்தான் அவருக்கு எடுத்த உடனே சப்போர்ட் பண்ணுது. மீதி 10 கோத்திரமும் சவுளுடைய பாரம்பரியத்துல வர யாராச்சும் ஒருத்தர ராஜாவா ஏத்துக்கணும்னு அவங்க வந்து அந்த 10 கோத்திரங்களும் அவருக்கு வந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறதாக பார்க்கின்றோம். இந்த கட்டத்துல வந்து ஒரு 2 சம்பவங்கள் நடக்கும் பொழுது சவுலோட இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 காரியங்களை ஓடி போய் எப்படியா இருந்தாலும் தாவீதோட கையை ஓங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு தாவீதுகிட்ட போய் கட்சி மாறுற மாதிரி, இப்ப நம்ம இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி கட்சி மாறுற மாதிரி அவங்க தாவீது பக்கம் சாயறதுக்கு 2-3 காரியங்களை அவங்க கொண்டு போறாங்க. ஒரு காரியத்தை என்னன்னு சொல்ல போனோம்னா சவுளுடைய மரணத்தை எடுத்துக்கிட்டு போற ஒரு செய்தியாக பார்க்கலாம். இன்னொரு செய்தி என்ன பார்த்தோம்னா இஸ்போசேத்தோடைய மரணம். இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த தாவீதுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த சமயத்துல. அப்படி இப்ப சவுலு தாவீத அடிக்கலைன்னா சவுல் வந்து தாவீத அடிச்சிடுறாரு. ஆனா தாவீதுக்கு நிறைய தடவை சவுலோடைய கொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தாவீது விலகி வர்றாரு. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். அந்த அப்படி அவர் ஓடி ஒளிஞ்சிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட இந்த கட்டத்துல அரசர் ஆகுறாரு. அரசர் ஆனோன்னு அந்த தாவீதுக்கு அப்ப சவுல் படையில இருக்கிற படைத்தலைவர்கள் ஐயா பானா மற்றும் ரேகாப், 2 சாமுவேல் 4:2 படிங்க. பானா மற்றும் ரேகாப் என்ன பண்றாங்கன்னா, சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவரான 2 பேர் இருந்தார்கள். ஆமா, சவுளுடைய இறப்புக்கு அப்புறம் இந்த அவர் அது இன்னும் சொல்ல போனோம்னா அப்னேரின் மரணத்துக்கு அப்புறம் இவங்க வர்றாங்க. இந்த பானா மற்றும் ரேகாப் வந்து அவரு இம்சாபாத்துக்குடைய இவர் சவுளுடைய பையன், இஸ்போசேத்துங்கிறவரு பையன். இவங்க வர்றாங்க, படைத்தலைவனா வர்றாங்க. ஒரு காரியத்துக்கு சவுல் இறந்துட்டாருன்னு சொல்றப்பையும் சொல்ல வந்தவங்கள கொண்டுட்டாரு தாவீது ராஜா. டென்ஷன் ஆகி, நீ என்ன நல்ல செய்தியா கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கொண்டுட்டாரு. 2வது காரியம், இவங்க வந்து ஒரு கோதுமை வியாபாரி மாதிரி அவருடைய பர்சனல் இடத்துக்கே போய் பேச வந்திருக்கோம், கோதுமை வியாபாரம் வாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவரை அந்த படுக்கையிலேயே கழுத்தை அறுத்து அந்த இஸ்மோசத்தோட தலையோட போடுறாங்க. யார்கிட்ட போறாங்க? தாவீதுக்கு. ஏன்னா சவுல் இறந்துடுறாரு. இப்ப சவுலோட படை எப்படின்னா தாவீதுக்கு அப்படியே சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக போறாங்க. அப்பதான் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ஒரு 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 10-11 பார்த்தோம்னா, ஒருவர் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறார் என்று எண்ணி சவுல் செத்து போனார் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று வெகுமானம் கிடைக்கும் என்று அது ஒரு காரணம். சவுல் போனதுக்கு அப்புறம் அடுத்த தலைமைக்காக ஒரு இன்னும் ஓப்பனா இதா சில நடையில சொல்லணும்னா காக்கா பிடிக்கிறதுக்குன்னே வச்சுக்கோங்களேன், அதே பதவி அது நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணமா கூட இருக்கலாம். அந்த சார்ந்து போறாங்க. அப்ப சார்ந்து போறப்ப தன்மானம் பெரும் வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்த போது அவரை நான் பிடித்து சிக்லாகிலே கொன்று போட்டேன். தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த. இந்த இடத்துல ஒரு அந்த வேர்டிங் நம்ம வசனம் படிச்சுட்டு அப்படியே வேகமா போறோம். ஆனா இந்த இடத்துல இஸ்மோசேத்துக்கு என்னதான் வந்து எதிரி சவுலோட பையனா இருந்தாலும் இஸ்மோசேத்தும் தாவீதை தேடிட்டு வந்தாலும் இந்த இடத்துல அங்க தாவீது ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீதிமான்கிறாரு பாருங்க. தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும். இப்போதும் நான் அவருடைய இரத்த பழியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியில் இருந்து அழித்து போடாதிருப்பேனோ என்று சொல்லி. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தது. ஆனா அங்க தாவீதுடைய எண்ணம் வேற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, தனது எதிரியினுடைய சந்ததிக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுக்க கூடாது என்கிற ஒரு தொலைநோக்கமான பெருந்தன்மையான ஒரு மேலான பார்வை உள்ள ஒரு எண்ணத்தோட இருந்தாரு. ஏன்னா அவர் கடவுளை எப்பொழுதும் எந்த நேரமும் நேசித்து கொண்டு இருந்ததுனால அவர் எண்ணமும் ஒரு மேலான பார்வையிலே இருந்தது. எதிரியோட சந்ததிக்கும்
நம்மளால எந்த தீங்கும் பின்னால வந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு முடிவோட இருந்ததாக அங்க பார்க்கின்றோம். இப்ப இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு சம்பவத்தை போலாம். இதே போல சவுலின் சவுலின் படைத்தலைவனாகிய நேரின் குமாரனாகிய அப்னேர்னு ஒரு கேரக்டர். அப்னேருங்கிற ஒரு பெரிய ஒரு பலசாலி. அவரு மிஞ்சியில அங்க அவருடைய சொல்லுக்கு யார் பயப்படுறாருன்னா சவுலோட பையன், அந்த இப்ப இறந்து போனாரு இஸ்போசேத்தே பயப்படுவாராம். அப்படி அவருடைய அப்னேருடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாம இருப்பாராம். அந்த அளவுக்கு அவருடைய வலிமையான ஒரு இதா இருக்கிறாரு. அப்ப அந்த அந்த அப்னேரின் மரணத்துக்காக துக்கம் கொண்டாடியதாக பார்க்கின்றோம். இதுல ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அப்னேர் யாருன்னா சவுலோட படைத்தலைவர். யாருக்கு எதிரி? தாவீதோட எதிர்கூடாரத்துல இருக்கிறார். தாவீதோட எதிர்கூடாரத்துல இருந்தாலும் உங்களுடைய 2 மனங்களும் எப்படி ஒன்றாக இருந்ததாக பார்க்கிறோம். 2 பேரும் இருந்தாலும் 2 பேரும் கடவுளுக்கு பயந்ததுனால ஒரு சமாதான உடன்படிக்கையிலேயே அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போனதாக பார்க்கின்றோம். அப்ப அவருடைய மரணம் ஒரு சம்பவத்துல இறக்குறது ஒரு சமாதானமான சூழ்நிலையில, சண்டை போட்டு இறந்திருந்தா கூட பரவாயில்ல, அவர் இடத்துல புலம்புவாரு. அதாவது ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையில அந்த அப்னேருடைய மரணம் நடக்கின்றது. அப்னேரின் மரணம் எப்படி போகுது? அப்ப அந்த மரணத்துக்கு எப்படி ஃபீல் பண்றாரு பாருங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 26, 27 தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவர் அப்னேயரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினார். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேயர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவரோட ரகசியமாய் பேசுகிறவனை போல அவரை ஒளிமுக வாசலில் நடுவிலே. இங்க பாருங்க, சாரி சிஸ்டர், இப்ப இங்க என்னன்னா இந்த அப்னேர் தாவீதுக்கு தான் எதிராளியா இருக்கிறாரு. அந்த தாவீது படை இவங்க இருக்காரு. ஆனா அந்த தாவீதுக்கும் இவர்களுக்கு நட்புல அவரே மன்னிச்சு அவங்களுக்குள்ள ஒரு இதுல இந்த வரக்கூடிய ராஜ்யத்தையே பின்னால அந்த ராஜ்யத்தை முழுவதும் தாவீதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில அவர் இருக்கிறார், அந்த அப்னேர் இருக்கிறார். ஆனா அந்த தாவீதோட மனநிலை என்ன, இங்க யோவாப்புடைய மனநிலை என்னங்கிறத ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பாருங்க. தாவீது எப்படி மன்னிக்கிறதாவும் பெருந்தன்மையா இருக்கிறாரு. ஆனா அந்த யோவாப் அங்க நம்மளாட்டமே பழி வாங்குற எண்ணத்தோட தன் தம்பியை நீ கொன்னில்ல, அதனால உன்னை கொன்ன அப்படிங்கிற ஒரு இயற்கையான அந்த நம்மளுடைய இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்தார். ஆனா அதே அப்னேர் ஒரு நட்புக்காக அந்த யோவாப்போடைய தம்பிய சொல்லுவாரு, பொயிரு, நீ யோவாப்போட தம்பி தானே, ஏன்டா என்னை மறைச்சு நிக்கிற, பொயிருன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரே குத்து, ஒரு ஈட்டில ஒரு குத்து குத்திட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அப்னேருடைய கேரக்டர் எவ்வளவு பெருந்தா, தன்னுடைய நண்பன் யோவாப்போடைய தம்பி அப்படிங்கறத பொயிருன்னு சொல்லும் பொழுது அந்த அப்னேரோட கேரக்டர் இப்ப பாத்துக்குங்க. இந்த யோவாப்போடைய கேரக்டர் பாருங்க, தாவீதோட கேரக்டர் பாருங்க, படிங்க. அவரை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பழியை வாங்க, பழிக்கு பழி அங்க வாங்குறாரு, யோவாப் வாங்குறாரு. இயற்கையான நம்ம சுவாவம், ஏன் வாங்குறாரு. அங்கே அவரை வயிற்றிலே குற்றி கொன்று போட்டார். அது மறைவும் ஒரு தந்திரமா செய்யறாரு, நேருக்கு நேரா கூட போரிடல பாக்குறான். அப்ப அந்த இறப்ப முன்னிட்டு தாவீது ராஜா கதறி அழுகிறாரு, சாப்பிடல. அன்னைக்கு ஒரு உபவாசமாவே அன்னைக்கு முழுவதும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரு உபவாசம் அங்கு இருந்ததாக பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அந்த 32 இருந்து 34 வரைக்கும் பார்த்தோம்னா, அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதார். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிக்கெட்டவன் சாகிறது போல அப்னேர் புலம்புறாரு. எப்படி புலம்புறாருன்னா, ஏய் மதிக்கெட்டவன் சாகிறத போல அப்னேர் செத்து போனானே, உன் கையில எதுவும் கட்டப்படலையே, விலங்கு வைக்கலையே, நீ சமாதானமா தானே போன, நல்ல விருந்து சாப்பிட்டு தானே போன அப்படின்னு சொல்லி கதறாரு. தாவீது சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய வீரன், மாவீரன், ஒரு படை தளபதி, ஒரு தேசத்தின் ராஜா, எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஒரு ஞானவான். அவர் தன்னுடைய மாம்ச பலவீனத்துல கதறாரு, அந்த புலம்பி அழுகிறத அங்க பார்க்கின்றாங்க. அப்ப
இப்ப அந்த அழுவுறது வந்து ரெண்டாவது பட்சம். அந்த அழுகை வந்து சாதாரணமா வராதுங்க. அந்த அப்னேருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு நட்பின் ஆழத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஆதங்கம் தானே ஒழிய மத்தபடி ஒன்றுமில்லை. படிங்கள், தொடர்ந்து படிங்கள். அவர் புலம்புறாரு. புலம்பிட்டு எல்லாத்தையுமே அங்க பாருங்க என்ன செய்யறாரு. உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் கால்களில் இல்லை, விலங்கு, நீ கைதியாவே நீ உன்னை வச்சிருக்கலையே. துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவருக்காக ஆமா, அழுதார்கள். நம்ம குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் அழுதாங்கன்னா, பிடிச்சவங்க, நேசமா நான் நேசிக்கிறவங்க அழுதாங்கன்னா, ஏன் அவங்க அழுகுறாங்கன்னு கூட தெரியாம அவங்களுக்காக இவங்களும் சேர்ந்துட்டு அழுதுட்டு நீ ஏன் அழுகுறேங்கிற. அப்ப நீ எதுக்கு அழுத, நீ ஏன் அழுகுறேன்னு அவங்க அழுகுறாங்களேங்கிற ஒரு இதுல இவங்களும் அழுவாங்க. அழுதுட்டு தான் கேட்பாங்க, நீ எதுக்கு இப்ப அழுத அப்படிங்குவாங்க. ஆனா கண்ணு தண்ணியில அவங்களுக்கும் கொடன்னு வரும். இந்த மாதிரிதான் இவர் தாவீது ராஜா இறந்ததற்கு முன்னிட்டு அங்க இருக்கிற அத்தனை மக்களும், அந்த அத்தனை ஜனங்களும், அத்தனை வீரர்களும் அங்க அழுததாக அங்க பார்க்கின்றோம். அப்ப தாவீதினுடைய பண்புகள் சில சமயம் புரிந்து கொள்ள முடியாமலே இருக்கிறதாக பார்க்கின்றோம். மொத்தத்தில் அவர் கடவுளுக்கு மிகவும் பயந்தவராக இருக்கிறார். இப்ப அந்த தாவீதுக்கும் அப்னேருக்கும் இவர்களுக்குள்ள ஒரு புரிதல் ஆனது எதிரெதிர் படையில தலைவனாகவும் படைத்தலைவனாகவும் இருந்தாலும் கூட ஒருவர் மனதை ஒருவர் காயப்படுத்தாமலேயே அவர்கள் கடந்து போனதாக பார்க்கின்றோம். ஒரு சமயம் ஒரு போர் நடக்குது, அந்த போருக்கு நேரா வர்றாங்க. ஆனாலும் கூட அங்க கூட ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணி ஒன்னுட்டு இருந்து ஒரு 12 பேர் அனுப்பி, எண்ணிட்டு இருந்து ஒரு 12 பேர் அனுப்பு. அப்படி 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் படிக்க வேண்டாம், 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சோம்னா எவ்வளவு அழகா அதை கடந்து போறதாக பார்க்கின்றோம். ஒரு கட்டத்துல தாவீதுக்கே அந்த ராஜ்யத்தின் பொறுப்பை கொடுக்க எண்ணியிருந்ததாக பார்க்கின்றோம். அப்ப தாவீதும் அப்னரின் நட்பின் இலக்கணம் அங்க பாருங்க, கடவுளுக்கும் 2 பேர்த்தோட எண்ணங்களும் கடவுளுக்கு பயந்ததாகவும் நியாயத்துக்கு பயந்ததாகவும் அங்க இருக்கிறதாக அங்க பார்க்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட கேரக்டர் ஒருத்தர் அப்னேருடைய தாவீதுக்கு இப்படி ஒரு நட்பு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி தான் இவர் வர்றாரு. சவுல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு, தேசத்துக்கு அதிபதியா தாவீது வர்றாரு. வந்தோன்னு என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? அவர் வந்து சவுளுடைய அவர்தான் சொல்றாரு, எதிரிக்கும் எதிரியோடைய சந்ததிக்கும் எதுவுமே தீங்கு விளைக்க கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் ஒரு ராஜாவா வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு, யோனாத்தானுடைய குடும்பத்தில யாராச்சும் மிஞ்சினவர்கள் உண்டா என்று கேட்கிறதாக அங்க பார்க்கின்றோம். ஏன் அந்த யோனாத்தானை மட்டும் கேட்கணும், வேற யாராச்சும் கேட்கலாம்ல? சவுல் ராஜாவுக்கு ஒரே குழந்தைக்குதானா? அப்ப யோனாத்தானுக்கும் அவருக்கு இருக்கிற நட்பு என்ன என்று பார்க்கும் பொழுது அவரு அங்க கேட்கிறாரு, உட்கார்ந்தானு என்ன கேட்கிறாரு? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு யோனாத்தான் நிமித்தம் அந்த குடும்பத்தையே சிரச்சாதம் பண்ணணும். அவங்க வீட்டுல குடும்பத்துல கடைசி வாரிசு கூட இருக்க கூடாது, அந்த குடும்பமே அழிக்கணும். அதுல யாராச்சும் மிஞ்சி போய் இருக்காங்களான்னு கேட்டாரா? இல்ல. என்ன கேட்டாரு சொல்லுங்க, படிங்க. நிமித்தம் என்னால் தயவு பெற்றவர் எவராயிலும் சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவர் உண்டா என்று தாவீது கேட்டார். அப்ப யோனாத்தானை எவ்வளவு தூரம் அவரு நேசிச்சிருக்கிறாரு பாத்துக்குங்க. யோனாத்தானுடைய நட்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் உரிய நட்பு எப்படி இருக்குன்னு நீங்க கவனிச்சு பாத்துக்குங்க. இது எங்க இப்ப இல்லைங்க, இன்னைக்கு எலக்ட்ரானிக் உலகத்துல இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு அக்வான காட்டுல அந்த காலத்துல அப்படி இருக்கிற போது அவங்களுடைய நேசம் ஒருத்தர் எப்படி உண்மையா நேசிச்சிருக்கிறாங்கிறத இத பாருங்க. அப்ப யோனாத்தானை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசம். யோனாத்தான இவருக்கும் ஒரே வயசா? யோனாத்தான இவருக்கும் சேம் ஏஜா? இல்லைங்க, இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். அதாவது இவங்க அவருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குதான். 20 வருஷம் அவங்களுக்கு ஏஜ் வித்தியாசம் இருக்கிறதா. அதாவது இவர் வந்து சவுளுடைய மகன் தான். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 39ல படிச்சோம்னா தெரியுமே, நான் படிக்க வேண்டாம். இவருக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம். சவுல் ராஜாவா ஆகுறாரு. சவுல் எப்படி சொல்ல வரேன்னா, சவுல் ராஜாவா வரும் பொழுது அந்த 2ஆம் வருஷத்திலேயே யோனாத்தானுக்கு ஒரு ஏரியாவே பிரிக்கிறாரு. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 படிங்க. அவர் சவுலோட பேசி முடிந்த பின்பு
யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. இல்லைங்க, 1 சாமுவேல் 13 சாரி 18 13 சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஆ ஒரு வருஷம் வெரி குட். ஆயிற்று. ஸ்பேஸ் படிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ம், ஒரு 13 வருஷம் 13 ஆயிற்று. அவர் இஸ்ரேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது ஆ. இஸ்ரேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலில் 3000 பேரை தெரிந்து கொண்டு 2000 பேர்த்த இவரு வச்சுக்கிறாரு. படிங்க சாரி படிங்க. 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டார். ம். அவர்களில் 2000 பேர் சவுலோடும் கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானும் கூட பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவில் இருந்தார்கள். இது எப்ப நடக்குது? சவுல் ராஜ்யபாரம் பண்ண 2ஆம் வருஷத்துல நடக்குது. அப்ப யோனாத்தான் எப்படி இருந்திருப்பாரு? ஒரு ராஜ்ய ஒரு ஒரு நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு அதிபதியா ஒரு 1000 பேத்துக்கு நியாயம் விசாரிக்கிறவனா எப்படி இருப்பார்? குறைஞ்சது எத்தனை வயசு இருக்கணும்? ஒரு கணிச்சுக்குங்க. அப்ப அவர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தான் அவர் பிரிஞ்சு அங்க அங்க அந்த அரசாள்றதா பார்க்கலாம். இந்த யோனாத்தானும் கடவுளுக்கு பயந்தவரா இருக்கலாம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அந்த விருத்த சேதனம் பெரிய தொல்லையா இருக்கிற அந்த விருத்த சேதனம் பண்ணாத அந்த பெலிஸ்தியரை இவர் ரொம்ப விரோதியாவே அங்க பாக்குறதாக பார்க்கின்றோம். ஒரு கட்டத்துல இவர் தனிச்சு அப்பாவோட இருக்கும்போது கூட பெலிஸ்தியரோட போய் ஒரு போரிட்டு ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனா ரெண்டாவது தடவை ஒரு வாட்டி இவர் தனி ராஜ்யமா போகும்போது கடவுள் மேல இருக்கிற ஒரு அதிக நம்பிக்கையில என்ன செய்யறாருன்னா, அங்க அந்த 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, படிக்க வேண்டாம், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கோம்னா, அப்பாவுக்கு தெரியாமையே பெலிஸ்தியரோட போய் அங்க போரிடுறதாக பார்க்கணும். அவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மேல அந்த பெலிஸ்தியர் மேல அவ்வளவு ஒரு இதா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறதாக அங்க பார்க்கின்றோம். அந்த யோனத்தான் இருக்கிறதா பார்க்கிறோம். அப்ப சண்டை அங்க நடந்துகிட்டு இருக்குது, பலகாலமா நடந்துகிட்டு இருக்குது, சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னா, சவுளுடைய ராஜ்யத்தை பிடுங்கிறது, சவுல்கிட்ட இருந்து கடவுள் அந்த ராஜ்யத்தை எடுத்து அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணணும்னா என்ன ஆயிருதுன்னா, அங்க சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலம் அந்த ஈசாவின் மகன் தாவீதுக்கு போய் அபிஷேகம் பண்ணப்படுகிறதாக பார்க்கின்றோம். சவுலின் அந்த ராஜா சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு, ஈசாவின் மகனுக்கு போய் அங்க போயிட்டு அதப்ப நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இது நான் தப்பா ரைட்டா எனக்கு தெரியாது. ஆனா நான் மூத்த சகோதரர்கள்ட்ட நேற்று கலந்து பேசும் பொழுது சரியாகவும் இருக்கலாம், சரியில்லாமலும் இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நான் இதை தவறுனா திருத்திக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த தாவீது ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாரு, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்படுறாரு. நல்ல கவனமா தெரிஞ்சு பாருங்க. தாவீது ராஜாவுக்கும் அபிஷேகம் பண்ண போற யார் போறா? தைல குப்பி எடுத்துக்கிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு. அதுல சந்தேகம் இல்ல. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி யாருக்கு தெரியாம போறாரு? சவுலுக்கு தெரியாம போறாரு. அப்ப சவுலுக்கு போகும்போது ஈசாவின் மகனை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறாரா? கடவுளுக்கு தெரியும்பா. நீ கருவுல இருக்கும் போதே கடவுளுக்கு தெரியும், பேர் முதல் கொண்டு தெரியும். அது நான் அங்க அந்த பாட்டுக்கே வரல. அப்ப அந்த சாமுவேலுக்கு ஈசாவின் மகன் ஈசாவை தெரியும், ஈசாவின் மகன் தாவீத அங்க தெரியாம தான் போறாரு. அப்ப தெரியாம போறாருன்னா, இந்த தாவீது கோலியாத்த அதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பாரா? அடிச்சிருந்தாதான் அவங்க தூக்கிட்டு வராங்களே, வாரமா தூக்கிட்டு வரப்ப அந்த தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்போ ஒரு என்னுடைய கணக்குலயோ ஒருத்தவங்கள கலந்து பேசுனதுல அந்த தைல குப்பி அபிஷேகம் அங்க பெலிஸ்தியர்ல கோலியாத்த அவர் போரிடுறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்டதாக தான் சொல்றாங்க நிறைய பேர். இதுதான் இருக்கலாம். ஏன்னா இருந்திருந்தா அங்க இவருக்கு சாமுவேலுக்கு தெரிஞ்சிருக்கும் கோலியாத்த அடிச்சிருந்தா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்ப என்ன ஆயிடுறாருன்னா, இவரு சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கப்பி எடுத்துட்டு போயிட்டு அவர் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இடத்தோட்டு சடுதியா கிளம்பி வந்துடுறாரு. கிளம்பி வந்துட்டோன்னே உடனே இவருக்கு தாவீதுக்கு ராஜ்யபாரத்தை உடனே கொடுத்து படைத்தலைவர்களோட இஸ்ரேல் மக்கள்ல ராஜாவான்னு டைரக்டா ஏத்துக்க முடியுமா? இஸ்ரேல் மக்கள் ஏத்துக்குவாங்களா? அப்ப கடவுள் இங்க ஒரு ட்விஸ்ட் செய்யறாரு. அவர் சைக்காலஜியா ஒண்ணு செய்யறாரு. யார? தாவீதை கொண்டு வர்றாரு, இம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்ப இந்த ஒரு சம்பவம் நடக்குது, அங்க யோனாத்தானுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் அங்க சண்டை நடக்குது.
அப்ப அந்த பெலிஸ்தியர்ல வந்து கோலியாத்து வந்து காலம் ரொம்ப நாளா அவன் ஒரு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு மேல படம் போக மாட்டேங்குது. இந்த நேரத்துல தாவீது அவன் கொண்டு வராரு, கடவுள் சீன் கொண்டு வரும் பொழுது அங்க தாவீது மூலமா அந்த கோலியாத்து அடிக்கப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது, அந்த சம்பவம் என்ன நடக்குது, தாவீதே அந்த எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுறாரு, ஒரு ஃபெமிலியர் ஆயிடுறாரு. இந்த நேரத்துல என்ன மக்கள் எப்படி செய்யறாங்க, ஆரவாரமா என்ன சொல்றாங்க, சவுல் கொன்னது 1000 பேரு, தாவீது கொன்னது 10,000. யாரோட வாயால, அந்த இஸ்ரேல் மக்கள் வாயால இவரை வந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி தெரியணுங்கிறாங்க. சிலவங்க சொல்றாங்க தைலகுப்பி அதுக்கப்புறம் தான் பண்ணியிருப்பாருங்க. அப்ப தைலகுப்பி அப்புறம் பண்ணியிருந்தாருன்னா ஊருக்கே தெரிஞ்ச தாவீது நம்ம இவருக்கு தீர்க்கதரிசிக்கு தெரியாமையா இருக்கும். அப்ப கொண்டு வர்றாங்க, எங்க கொண்டு வர்றாங்க, சவுலுடைய அரண்மனைக்கு கொண்டு வராங்க. அங்க யோனாத்தானும் இருக்கிறார். அந்த யோனாத்தானும் கடவுளுடைய கடவுள் மேல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, அந்த போரில இருந்த சுழற்சி இவரால தாவீதால கிடைக்கும் பொழுது தாவீதுக்குள்ளேயும் கடவுளுடைய ஒரு பெரிய வல்லமை இருக்குங்கிற ஒரு உணர்வு யோனாத்தான் மனசுல வந்தபோது அந்த இடத்துல என்ன நடக்குது, 1 சாமுவேல் 18:1 பாருங்க. சவுலோட பேசி முடித்த பின்பு யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. அந்த இடத்துலதான் யோனாத்தானும் தாவீதும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. சந்திச்ச அந்த நிமிஷமே அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வருகிறது. இரு மனங்களும் ஒன்றாக கலந்ததாக அங்க பார்க்கின்றோம். அவர் என்ன, இது ஒரே நாள்ல அதுக்கப்புறம் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இவங்களுடைய பாண்டு வந்து அதிகமா இருந்துச்சாம். இந்த பாண்டு அதிகமா இருக்கு. அது 1 நாள் 2 நாள் கூட இல்ல, அது பல நாள்கள் கூட இருக்கலாம். ஒரு கட்டத்துல வந்து அந்த யோனாத்தானுக்கும் அந்த சவுலுக்கும் ஒரு மனசாமசிலதையோ இல்ல சவுல் மேல ஒரு சின்ன சந்தேகமும் வந்திருக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, தாவீதை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட யோனாத்தானை கொண்டு வந்து, யோனாத்தான் வந்து என்ன நினைக்கிறாரு, தன்னோட வந்து சவுலை வந்து கூடயே உட்கார வச்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு 1 சாமுவேல் 18 அதுல 2வது வசனத்தை படிங்க. சவுல் அவரை அவர் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல், ஏன்னா இவருக்கு ஏதோ ஒரு யோசிச்சிருப்பார், ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ நடக்க போகுது, அப்பா மூலமா தாவீதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிறத ஒரு இவரு யோனாத்தானுக்கு தெரியும். யோனாத்தான் அப்பா வீட்டுக்கு போவாம தன்னோட வீட்டுக்கே வைத்ததாக பார்க்கின்றோம். அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள், சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிறார்கள். 3வது வசனம். 4வது வசனத்துல சொல்லும் பொழுது தன்னுடைய சால்வை, தன்னுடைய வஸ்திரம், தான் கையில இருந்த ஈட்டி, இதை கொடுக்கிறார். இது எப்படின்னா தன்னையே கொடுக்கறதுக்கு அது சமம். ஏன்னா ஒரு ராஜா தான் உபயோகப்படுத்துறது தன்னுடையதே அங்க கொடுக்கும்னா அது சாதாரண ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியாது. அது ஒரு நல்ல ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நட்பின் ஆழத்துக்கு அடையாளமாக அந்த இடத்துல கொடுக்கிறதா போல. 4வது வசனத்தை மட்டும் படிங்க. யோனாத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கத்தையும் கூட தாவீதுக்கு கொடுத்தார். பாருங்க, அந்த யோனாத்தான் வந்து அடுத்த ராஜாவாக கூட ஸ்தானத்தில் இருந்தாலும் வயது வித்தியாசம் நிறைய இருந்தாலும் அவர் வந்து தாவீதை வந்து நேசிச்சாராம். அவ்வளவு அவங்களுடைய நட்புடைய ஆழம். ஒரு கட்டத்துல யோனாத்தானை பத்தியே இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நட்பை பத்தி தாவீது ராஜா ஒரு இடத்துல பாடுறாரு. எப்படின்னு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சொல்றாரு. அதாவது 1:26 சொல்லும் பொழுது அந்த யோனாத்தானை பத்தி, யோனாத்தானுடைய நட்பை பத்தி அங்க ஒரு ஆழமா ஒரு பாட்டு பாடுறாங்க. சகோதரனாகிய யோனாத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்க ஒரு வேர்டிங் அழகா போடுறாரு பாருங்க. அந்த வேர்டிங் சாதாரண வேர்டிங் இல்லைங்க. அது இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை நீங்க திருப்பி உட்காந்து நிதானமா படிச்சு பாருங்க. அந்த வசனம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அதுல சொல்ற உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை விட அதிகமாய் இருந்தது அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடைய ஆழத்தோட எஜ்ஜ அப்படி அழகாக அங்க சொல்வதாக பார்க்கிறோம். அப்ப அவங்களுடைய நட்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதே ஒரு சமயத்துல ஒரு கட்டத்துல சவுல் ராஜாவுக்கு கடவுளால் ஏவப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட அந்த ஆவி சவுலுக்கு மனசுக்குள்ள போகுது. ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து ஏவப்பட்ட ஆவின்னு சொல்லக்கூடாது, கடவுளை அனுபவிச்சாதான்
அந்த ஆவி அவரோட உள்ள போக முடியும் இல்லையா? இதுக்கு அது அதனால இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் அப்படி அனுமதிச்சார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோபுக்கும் அதே மாதிரிதான் கேட்டுதான் உள்ள போனுச்சு, கேட்காம உள்ள போக முடியாது. ஏன்னா கேட்காம உள்ள போவாத அளவுக்கு அவங்களுடைய இதயம், அவங்களுடைய பலிபீடம் எப்ப எப்ப கடவுளுக்கு இசைவா அனல் மூட்டி கொண்டே இருந்ததுனால இவனால உள்ள போக முடியல. அந்த அந்த கட்டத்துல கடவுள் அங்க அனுமதிக்கிறதாக பார்க்கின்றோம். அப்பொழுது 2 தடவை ஈட்டியை எதாச்சியா நடக்கிற மாதிரி ஈட்டியை உருவும் பொழுது அங்க தாவீது தப்பிச்சுக்கிறதாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தோன்னே இவர் தப்பிச்சோன்னே சவுலுக்கே தாவீது மேல ஒரு பயம் வந்துருது. நம்மள்ட்ட இருக்கிற பவர், நம்மள்ட்ட இருக்கிற கடவுளுடைய வல்லமை இந்த தாவீதுக்கும் இருக்கிறது என்கிற பயந்தோன்னே இவனை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சிருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு 1000 பேத்துக்கு அதிபதியா தனியா ஒதுக்கி விட்டுறாரு. ஒரு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தோம்னா இருக்கும், படிக்க வேண்டாம். ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு அதிபதியா வைக்கிறாரு. தாவீதுடைய ஆளுமை, அதிகாரம் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. தனியா ஆரம்பிக்கும் பொழுது அவர் தாவீது யார் என்பது அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் தெரியற மாதிரி அவருடைய கேரக்டர் போகுது. ஏன்னா அவரு எல்லாத்தையும் நேசித்தார். கடைக்கோடி படை சேவகனை கூட மதித்தாரு. எல்லாரும் அவர் மேல பிரியமாக இருந்தாங்க. தாவீது இந்த கேரக்டர் நம்ம பார்க்கும் பொழுது உண்மையான தாவீது ஒரு டென்ஷன் பார்ட்டி மாதிரியே தெரியல. அவர்கிட்ட படிக்க 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 அவர் ஒரு சாஃப்டான நேச்சுரலான ஒரு இறக்க குணம் உள்ளவராகவே அவரு தெரியறதாக அங்க பார்க்கின்றோம். அப்ப அந்த 1000 பேத்துக்கு அதிபதியான ஒரு கட்டத்துல தாவீதை எதிர்க்க முடியாம சவுல் என்ன பண்றாரு, அவரு மனசுக்குள்ள நினைச்சு அவரை மருமகனா ஏத்துக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய மூத்த மகள் மேராவை கொடுக்கறதா உடன்படிக்கை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அது நடக்காம போகுது. அடுத்தது மீகால மேரேஜ் பொண்ணு கொடுத்துட்டு அவர் மருமகனா ஏத்து இருக்கும்போது சில காலங்கள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு, இவரு இருந்தா வர முடியாது அப்படின்னு சொல்லி தாவீதுக்காக ஒரு விரோதத்தன்மை தான் வருது. இதுல இன்னொன்னு நீங்க பார்க்கணும், அந்த சவுளுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட இந்த ராஜாவை அடுத்தது நீதான் முதலாம் இஸ்ரேல் மக்கள் ராஜாவா போற, உன்னை அபிஷேகம் பண்ண போகும்பொழுது ஐயோ எனக்கு அவரு குடு அப்படின்னு தலையை நீட்டினாரா இந்த சவுலு? அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் இஸ்ரேலை கோத்திரங்களிலே தன்னை தாழ்த்துறாரு. யாரு அங்க சவுல் என்ன சொல்றாரு, இந்த பதவி எனக்கு வேணாம், இந்த பதவி எனக்கு, இந்த தகுதி எனக்கு இல்லைங்கிறாரு. அந்த பதவியை வேண்டாங்கிறாரு, உதர்றாரு. அதுக்குதான் சொல்றாரு, அங்க சொல்றாரு, நான் இஸ்ரேல் கோத்திரத்திலேயே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தார் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம். பாருங்க அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறாரு, நான் பென்யமீன் கோத்திரம் தான், ஆனா அந்த பென்யமீன் கோத்திரத்திலையும் நான் எப்படி இருக்கிறேன்னா குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது, அற்பமான குடும்பம். இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் அங்க சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல இருந்து எனக்கு வேணாங்கிறாரு. ஆனா அப்படி சொல்லப்பட்ட அந்த சவுல் என்ன ராஜ்யத்துக்கு அதிபதியான தன்னுடைய பையனுக்கு அந்த பதவி, தன்னுடைய எல்லா ஆளுமையும் தன் பையனுக்கு போகணும். இந்த இடத்துல இடையில தாவீது உள்ள வராருங்கிறப்ப அந்த பதவி ஆசை எப்படி வருகிறத பார்க்கலாம். ஆனா இப்படி அப்பா அப்படி நினைக்கிற காலத்துல அங்க யோனாத்தானுடைய மனநிலை எப்படி இருக்கு, நட்பு தான் பெருசு அப்படிங்கறதுல அவர் பெருசா இருக்காரு. ஒரு இடத்துல டைரக்டாவே சொல்லுவாரு, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல சொல்லும்போது, ஈசாவின் மகன் உயிரோடு இருக்கிறதுக்கு உனக்கு இந்த ராஜ்யம் உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. யார் கொடுக்கறா? சவுல் கொடுக்கிறாரு. அப்படி கொடுத்தோம் அந்த யோனாத்தான் ஐயோ இவன் இப்ப நமக்கு வந்துடும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம்னு நினைச்சாரா? அங்க சொல்றாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது சவுல் யோனாத்தான் மேல் கோபம் மூண்டவராகி அவரை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆமா, ஈசாவின் மகனை தோழனா நினைச்சிருக்கேன். உன்னுடைய ராஜ்யபுரத்துக்கு அவன் தான் இடைஞ்சலா வருவான், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே என்று சொல்லும்போது கூட அந்த யோனாத்தானுடைய மனசு மாறாம அந்த யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற நட்பின் ஆழம் பெரிதாததுனால அவங்களுக்குள்ள இருக்கிற நட்புக்கு இடையில இருக்கிற அந்த எந்த ஒரு கீறலும் விழுவாம அந்த யோனாத்தான் அந்த இடத்துல அப்பவும் தாவீதை நேசிச்சு அங்க தாவீதை தப்ப வைக்கிறதாக பார்க்கிறோம்.
தப்பையும் அப்பாவுடைய கடைசி கட்டம் ஒரு நெருக்க உதவியே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்துல வருக, நீ தப்பிச்சு போயிரு, பின்னால எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு பிரியா விடை கொடுக்கிறாரு. அப்ப கூட சிரிச்சுக்கிட்டு டாடா காட்டியா கொடுக்கிறாரு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41 43 பாருங்க. பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இல்ல அந்த இடத்திலும் வசனத்தை மட்டும் குறிச்சுக்குங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41. அந்த இடத்துல ஒருவரை ஒருவர் அழுது முத்தம் செய்து சமாதானமாக பிரிகிறதாக பார்க்கின்றோம். இப்ப இப்படிப்பட்ட அந்த யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் உரிய நட்பின் ஆழம் எப்படிப்பட்டதாக இருந்ததற்காக தான் இந்த ஹிஸ்டரியை நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற யோனாத்தானும் தாவீதும் நட்பா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்ததுன்னு ஒரே வரியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒவ்வொரு சம்பவங்கள் பைபிள்ல இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா, இவ்வளவு ஆழமா நேசிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு மனசுல ஒரு தோணும் இல்லையா? அப்ப யோனாத்தானுடைய ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது இவ்வளவு தன்னுடைய அப்பா இவ்வளவு சொல்லியும், தன்னுடைய ராஜ்யத்துக்கு இவ்வளவு உனக்கு எதிர்ப்பா இருப்பான்னு சொல்லியும், அவர் யோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற நட்பில ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட அங்க நடக்கதாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட யோனாத்தானை நேசித்ததுனால தான் அவர் ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனேயே யோனாத்தானோட குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் மிஞ்சி இருக்காங்களா என்கிற ஒரு ஆதங்கத்துல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணுமே அந்த வம்சம் அதோட போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. இதுல இன்னொரு இடத்துல நீங்க யோசிச்சுப்பா, இதுல இன்னொரு கான்செப்ட் இன்னொரு இதுல என்ன யோசிச்சு பார்த்தோம்னா, யோனாத்தான் தன்னுடைய பதவிக்கு தாவீது எதிரியா வந்துருவாரு அப்படின்னு இருந்தாலும் கூட தாவீதை நேசிச்சாரு. இதே யோனாத்தானுடைய பரம்பரையில யாராச்சும் வந்தாங்கன்னா அது யாருக்கு எதிர்ப்பா இருக்கும்? ராஜ்யபாரத்துக்கு தாவீதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே 10 கோத்திரம் எதிர்த்துட்டு இருக்குது. இப்ப யோனாத்தானுடைய ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா யாருக்கு பவர் அதிகம்? அந்த யோனாத்தானுடைய ஆனாலும் கூட அந்த யோனாத்தான்ல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லும் பொழுதுதான் அங்க அவர் கேட்கிறாரு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும்போது, யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவர் எவராவது சவுலின் விட்டார் இன்னும் நீதியாய் இருக்கிறவர் உண்டா என்று தாவீது அங்க கேட்டதாக பார்க்கின்றோம். அப்ப அவருக்கு ஒரு தகவல் வருது, யோனாத்தானுடைய பையன் மேவி போசாத் என்பவர் இருக்கிறார். அந்த சவுல் இறந்து யோனாத்தான் இறந்த செய்தியை கேட்கும் பொழுது அந்த தாதி எடுத்துட்டு ஓடும்போது பள்ளத்துல விழுந்து கால் முடமாயி ஊனமா இருக்கிறாருன்ற செய்தி, ஒரு இனிப்பான செய்தி அந்த தாவீதுக்கு வந்த உடனே தாவீது என்ன சொல்றாரு, அவர் எங்க இருக்கிறாரு என்று அங்க கேட்கிறாரு. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவர் லோதபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறார் என்றார். அப்பொழுது தாவீது ராஜா அவரை லோதபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தார். இந்த மாகீரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன் இல்லையா? மாகீரை சொல்லிட்டேன். அப்ப மாகீர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? மாகீர் யாருன்னா பத்சபாளுடைய சகோதரன், உரியாவுடைய மைத்துனர், இவரோட அகிப்தோப்போலுடைய பேர. இப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மச்சானுக்கு ஒரு இறப்புக்கு காரணமானவர், தன்னுடைய சகோதரியை எடுத்துக்கொண்டு போயினவர், அவருக்கு எதிர்ப்பா இருக்குங்கிறது கூட யோசிக்காம, ஏன்னா எல்லாருமே அன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எப்படின்னா சவுல்கிட்ட இருந்தவங்க எல்லாம் தாவீதிட்ட போறாங்க. தாவீதிட்ட போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட சவுளுடைய வாரிசு யோனாத்தானுடைய வாரிசை பாதுகாக்கிறார். அங்க நட்புக்காக பாதுகாக்கிறதாக அங்க பார்க்கின்றோம். அவர் அந்த அப்சலோம் பின்னால அப்சலோம்ங்கிற தாவீதோட பையன் பிரச்சனை வரும்போது கூட அவர் தன் நிலை மாறாமல் அங்க இருக்கிறதாக பார்க்கின்றோம். அதுதான் இந்த இவருடைய காரியத்தை பார்க்கும்போது, அமீருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது நம்ம வாசிச்ச மாதிரி, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லும்படி, அதாவது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லா காலத்திலயும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பான். ஆனா ஆபத்து காலத்துல உதவுறன் தான் அவன் சிநேகிதனா இருந்தாலும் அவன் அந்த சகோதரன்கிற அந்தஸ்தை பெறுகிறதாக இருக்கிறான். அதை தான் இங்க வசனம் நீதிமொழிகள் 17:17 பாக்குறோம். அப்படிப்பட்ட அந்த வசனத்துக்குரியவராக மாகீர் அங்க செயல்படுறதாக பார்த்துட்டோம். இன்னொரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னா, இது ஒரு உதவி செய்யறாரு. யார? அந்த யோனாத்தானுடைய வாரிச பாதுகாக்கிறார் இல்லையா?
மேவி போசத்தை பாதுகாத்து அதை தாவீது ராஜாவை கொடுத்துட்றாரு. அது ஒரு காரியத்துல அவர் உதவி பண்றதாக பார்க்கின்றோம். இன்னொரு காரியம் இதே தாவீதுக்கு செய்யறாரு. ஏன்னா தாவீதுக்கும் அவருடைய பையன் அப்துலமுக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஏன் அது வந்து எப்படின்னா, அவன் தாவீது இருக்கும் போதே அந்த ராஜ்யபாரத்தை அப்துலம் எடுத்துக்கணும்னு பாக்குறாரு. அதுக்காக அந்த இடத்துல பிரிவு உண்டாகுது. அந்த ஒரு கட்டத்துல வரும் பொழுது அப்ப இந்த அப்துலம் சைடு யாரு போயிடுறாங்கன்னா, இந்த அமீரோ மாஹீரோட தாத்தா அங்க போயிடுறாரு. அகித்தோப்பில் வந்து அந்த அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு போயிடுறாரு. ஏன்னா இவருடைய பழைய பகை, மனசுல ஒரு பகை, தன்னுடைய பேத்தி சம்பவத்தினால அவருக்கு அவ்வளவு வருத்தத்துல அங்க போயிடுறாரு. அப்ப அந்த சமயத்துல கூட அவர் ஒரு உதவி செய்யறாரு. அதாவது என்னன்னா, அந்த தாவீது ஒரு இடத்துல இருக்கிறாரு, அப்சலம் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. அது 2 சாமுவேல் 16:21 பார்க்கும்போது ஒரு துரு ஆலோசனை சொல்றாரு. யாருக்கு? அப்சலமுக்கு சொல்றாரு. யாரு சொல்றா? அகித்தோப்பேல் சொல்றாரு. நீ இப்படி நடந்துகிட்டீங்கன்னா உங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. டென்ஷன் ஆயிட்டோன்னா எங்க இருந்தாருன்னு வெளியே வந்துடுவாரு, பாத்துடலாம், போரிடலாம், வலுவிழந்துருவாருன்னு சொல்றாரு. அந்த 2 சாமுவேல் 16:21. அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனை ஆட்டிகள் இடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும். அது தேங்க்யூ. அந்த அகித்தோப்பேல் வந்து அப்சலோமிற்கு அகித்தோப்பேல் வந்து அந்த தாவீது ராஜாவுடைய பையன் அப்சலோமிற்கு கொடுக்கும் பொழுது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆனோன்னு தாவீது நாயர்னா அந்த இடத்துல ஒரு திடீர்னு போரிட இவங்க போகும் பொழுது அவருக்கு தகவல் போய் அவர் வடக்கே வந்து மக்னாயிமுக்கு போகக்கூடிய அவசரமான ஒரு சூழ்நிலை வருது. மக்னாயிமுக்கு ஒரு யோசிக்க கூட இல்ல, எடுத்து கிளம்பு அப்படியெல்லாம் புறத்து துண்டை தூக்கி போட்டுட்டு பஸ்ஸுக்கு ஏறுற மாதிரி அன்னைக்கு படைகள்லாம் கடந்து வேற இடத்துக்கு போகணும், இது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு போறாங்க. அப்ப ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு போரிட போகும் பொழுது அந்த போரிட திட்டமிடுவாங்க. இத்தனை நாள் இந்த போர் நடக்குது, இத்தனை நாள் இங்க இருப்போம், இத்தனை நாளுக்குள்ள இந்த படைய வந்து எதிரி படைய பிடிச்சிருவோம் அப்படிங்கிற கால்குலேஷன்ல சாப்பாட்டு பொருள்ல இருந்து தங்குற கூடாரம் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் அது ஒரு குழு போகும். ஆனா இங்க இந்த குழு வந்துருக்கு, இந்த குழுக்கு அந்த டைமே இல்ல. டைம் இல்லைன்னா படுத்திருந்தவனுக்கு எழுப்பி பறக்க பஸ் ஏறுறான்னு சொல்ற மாதிரி அவரை வந்து அந்த இடத்த விட்டு வேகமா வெளியில அந்த இடத்த கடந்து போறதுக்கு ஒரு சூழ்நிலை வருகிறது. அதை வந்து நம்ம படிக்கணும்னா 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சோம்னா இவர் ஏன் மக்னாயிமுக்கு போறாரு, என்ன ரீசன்ங்கிறது அந்த அதிகாரத்துல முழுதும் தெரியுது. அவர் அங்க போறாரு, ஒரு 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 திட்டமிடல் இல்லாத பயணமா அங்க போற போது அந்த இடத்துக்கு போனோன்னு அங்க ஒரு அதிசயம் நடக்குது. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூடாரம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்குரிய பயிறு, வறுத்த பயிறு எல்லாமே அங்க, ஆடை எல்லாமே ரெடியா இருக்கு. அங்க தாவீதுக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது. இது எதிர்பாராத ஒரு சம்பவம். இதை யாரு செய்யறாருன்னா இந்த மாயரோட டீம் செய்யுது. படிங்க, நம்ம படிக்க வேண்டாம், வசனத்தை வச்சுக்கோங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27 - 29. 2 சாமுவேல் 17. படிக்க வேணாம் சார், ஏற்கனவே எல்லாம் மணியை பாக்குறாங்க. இப்ப 17ஆம் அதிகாரம் 27, 29. அதுல வந்து அந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்களுக்குரிய அத்தனை ஐட்டம், சாப்பாட்டுக்குரிய பொருள், தங்குறதுக்கு இடம், கூடாரம் எல்லாமே ரெடியா இருக்கும் பொழுது அந்த இடத்துலயும் இந்த மாகீர் நேரடியாக தாவீதுக்கு உதவுகிறார். ஒரு கட்டத்துல யோனாத்தானுடைய மகனை காப்பாத்தி தம்முடைய எதிரி படை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், எல்லாருமே தாவீதுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, சவுல் ஃபேமிலிக்கு யாரும் சப்போர்ட்டா இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், இந்த மாகீர் வந்து அந்த யோனாத்தானுடைய பையனை வந்து காப்பாத்துற மாதிரி, பாதுகாக்கிற காத்து அந்த உதவி இல்லாம இந்த இடத்துல அங்க தன்னுடைய வீட்டுக்கு இவ்வளவு கெடுதல் செஞ்ச தாவீதுக்கு கூட நட்பின் இலக்கணமா அங்க வந்து அவர் செய்யறாரு. இந்த பார்த்தோம்னா தாவீதுக்கும் மாகீருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்கணும். அதே ரிலேஷன்ஷிப் யோனாத்தானுக்கும் மாகீருக்கும் இருந்திருக்கணும். யோனாத்தானுக்கும் மாகீருக்கும் இல்லைன்னா அவங்களுடைய அந்த பையனை அவர் வந்து தன்னோட வளர்த்து அதை அடைக்கலமா வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாதுதான் சொல்றேன். இப்ப இத்தனை கேரக்டர் பார்த்தோம். அப்னர் கேரக்டர், இசபெத் கேரக்டர், யோனத்தான் கேரக்டர், தாவீது கேரக்டர், இதெல்லாம் அவங்களுடைய நட்பு பார்க்கும் பொழுது எல்லாருமே கூடி ஒரே இடத்துல இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம்.
எல்லாரும் ஒரு பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடுறாங்களா? இல்ல. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீம், ஒவ்வொரு இடத்துல ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒரு வீரர்கள் மாதிரி அங்க இருக்கிறதாக பார்க்கின்றோம். அதனால சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கையில் ஒருவர் மற்றொருடன் நட்பு வைத்துக் கொள்வது எளிதுதான். ஆனா எதிர்ப்புகள் உள்ள சூழ்நிலையில் ஒருவருடன் நட்பு வைத்து ஒரு நட்புங்கிறது எப்படின்னா, ஒரு சிஸ்டர் இந்த சிஸ்டரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், சர்ச்சுக்கு நீ வந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வரவங்க அது கடந்து வேணாம். ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன்னு நானு. இப்ப நான் புலோமின் ராஜ் பிரதர் இருக்கிறாரு, இன்னைக்கு தான் பிரதருங்கிற அவரை. ஆக்சுவலா புலோமின் பிரதருக்கும் எனக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்னா, ட்ரௌசர் போட்ட காலத்துல இருந்து நாங்க சர்ச்சில் பாய் போட்டுக்கிட்டு இங்க உட்காந்து பார்த்துட்டு பக்கத்துல தான் உட்காருவோம், ஒரே தடவை வசனம் படிச்சுட்டு இருப்போம். நான் இன்னமும் புலோமின் தான் சொல்லுவேன். மீதி இருக்கிறவங்கள வந்து அண்ணாங்குவேன், பிடிச்சவங்களா இருந்தா தம்பிங்குவேன், இல்லாட்டி மோஸ்ட்லி பிரதர்ஸ் தான் சொல்லுவேன். ஆனா புலோமினை மட்டும் புலோமின் தான் இன்னமும் நாம சொல்றோம். இது வந்து என்னன்னா இயற்கையா நடக்கிற யதார்த்தமா நடக்கிற நட்பு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் எந்த ஒரு விரிசலும் இடையில வரல. இந்த காலகட்டத்துல இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அப்பாவுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பரம்பரை பகை மாதிரி திடீர்னு வந்து 2 குடும்பமும் பேசிக்காம இருந்து நாங்க 2 பேரும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை, சந்திச்சா பிரச்சனை வீட்டுக்குள்ள வெடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுடைய நட்பு தொடர்ந்துச்சுன்னா, அந்த நட்பு தான் பெரிய நட்பு தான். அந்த நட்பு தான் சிறந்த நட்பு. இப்ப இருக்கிற நட்பு நாங்க கேஷுவலா எங்களுக்கு எந்த தடை இல்லாம வந்த ஒரு நட்பு அது சாதாரண நட்பு. அது தெளிந்த நீரோட மாதிரி தண்ணி போற மாதிரி போயிடும். ஆனா இந்த எதிர்ப்புகளின் மித்தம கூட ஒரு நட்பு இருக்கணும். இது யார பேரினா, இப்ப நம்ம பார்த்த கேரக்டர் மாதிரி எல்லாத்தோட இதுலயும் அப்படியே இருக்கணும். அதான் சொல்றாரு, அந்த நட்புங்கிறது ஒரு பெரிய இதா இருக்கு வாழ்க்கையில. வந்து பட்ட திட்ட தான் அந்த வைரம் பொழியிற மாதிரி தடைகளை தாண்ட தாண்டதான் வாழ்க்கை பலமாகிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அழகுங்கிறது என்பது அவரவர் நடத்தையில இல்ல. அதாவது திறமை என்பது கடவுளால கொடுக்கப்பட்டது. அதனாலதான் நம்ம எப்ப எங்க எல்லா கேரக்டர்லயும் சொல்றாரு, அடக்கத்துடன் இருங்கிறாரு. கடவுள் கொடுக்கறது அவங்கவுங்களுக்கு இண்டிவிஜுவல் திறமை. இந்த அகம்பாவம்ங்கிறது நான்கிற அகம்பாவம் வர்றது வந்து நம்ம தேடிக்கொண்டிருக்கிற இருக்குது. அது நம்ம இருக்கக்கூடாது. அதை வராம நம்ம எச்சரிக்கையோட இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இப்ப மோசேவே எடுத்துக்கங்களேன். மோசேவுக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய வருது. அவருக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இடத்துல வருது. ஆனா சில இடத்துல அவர் தவிக்கிறாரு, இதுக்கு நான் தகுதி இல்லையேங்கிறாரு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோன்னா, இந்த காரியத்துக்கு நான் எம்மாத்திரங்கிறாரு. கடவுள் நேரடியா பேசுறாரு. ஐயோ அதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறாரு. அதே இது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு சொல்லுவாரு. நானு படிங்க யாத்திராகமம் 4:10. மோசே கடவுளை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் இப்பதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. உன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் எப்படிப்பட்டவன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? இவ்வளவு நேரம் நான் முன்னாடி பேசுறேன், இப்பயும் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நான் யாரா இருக்கிறேன்? திக்குவாயனும் மந்தனா உள்ளவனா இருக்கிறேன். என்ன போய் அங்க போய் அனுப்புறிய நீனு? வேற யாராச்சும் அனுப்ப முடியுமா அப்படின்னு 13வது வசனத்துல சொல்றாரு. அப்ப அங்க சொல்றாரு, தனக்கு வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய என்னால முடியல, இத பேசிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியுது இல்ல, அப்ப எனக்கு வேற யாருக்காச்சும் கொடு அப்படின்னு அங்க சொல்றதா தன்னை தாழ்த்துறதாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாழ்மை நம்ம கிட்ட இருக்கா? நம்ம சகோதரர்களுக்குள்ள இருக்கா? குடும்பத்துக்குள்ள இருக்கா? மற்ற நண்பர்கள் கூட இருக்கா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா எரேமியா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு வசனத்துல சொல்லுவாரு. எரேமியா சொல்லுவாரு, அங்க ஒரு இடத்துல தாழ்த்துவாரு. எரேமியா 1:6. அப்பொழுது நான், கடவுளாகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், எனக்கு பேசவே தெரியாதுப்பா, சிறு பிள்ளையா இருக்கிறேன். நாங்க எரேமியா அங்க புலம்புறதாக பார்க்கின்றோம். இதே காரியத்தை கொண்டுதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுவார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்லங்கிறாருங்க. சொல்லுங்க படிங்க ஆமோஸ் 7:14. ஆமோஸ் தீர்க்கதரிசி அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவருமாய் இருக்கிறேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கடவுள் அழைத்து. தேங்க்யூ சார். அப்ப அங்க சொல்றாரு, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் மையனும் அல்ல, நான் ஒரு மந்த மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லி அங்க தன்னை தாழ்த்துக்கிறதாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட கேரக்டர்கள் வர நேரத்துல இந்த நேரத்துல தாவீதையும் நினைச்சுக்கணும், யோனாத்தானையும் நினைச்சுக்கணும், அப்னேரையும் நினைச்சுக்கணும்,
மாகிரின்னு நினைச்சுக்கணும். ஏன் இன்னொன்னு சொல்ல போனான்னா, இயேசு கிறிஸ்துவே லாசருக்காக இறப்புக்காக அவர் கண்கலங்கி அழுகிறதாக அங்க பார்க்கிறோம். அப்ப நட்பின் ஆடையா எவ்வளவு ஒரு ஆழமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே தான் இப்படிப்பட்ட இந்த கேரக்டர்ல இப்ப நம்ம பார்த்த இத்தனை கேரக்டர்ல பார்த்த எல்லா இடத்துலயும் ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்து பணிந்து போனதுனால, அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து போனதுனால அங்க நட்பு அங்க மேலோங்கி நின்னதாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த தாழ்மை, மன்னிப்பு, அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மை, தான் என்கிற அகம்பம் இல்லாத பண்புகள் நமக்கும் இருந்தால் நம்முடைய சபை வளர்ச்சியும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, நட்பு வட்டாரம் சரி சிறக்கும் என்பதிலே ஐயமில்லை. கடவுள் தாமே நம்மையும் நம்முடைய சபை வளர்ச்சியும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.